அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொடுத்த தலைப்பு வந்து மாறி வரும் உலகில் இளைஞர்களும் யுவதிகளும். சம்பத்ஜி சொன்ன மாதிரி எல்லாம் பெரியவங்களாக வந்திருக்காங்க, சின்ன குழந்தைங்க வரல அப்படின்னாரு. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் சின்ன குழந்தைங்க தானே. அது மாதிரி இன்னும் நம்ம சின்ன குழந்தைங்கன்னு நினச்சா தான் புதுசாக கற்றுக்க முடியும். ஸோ இப்போ புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன் புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கலாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இளைஞர்கள் பற்றியும் யுவதிகள் பற்றியும் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன பார்க்குறாங்க, என்ன பிடிக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமல் அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து முடியாத விஷயம். அப்படி தானே? ஏன்னா இன்றைக்கி பிறந்த குழந்தை கூட வித்தியாசமாக யோசிக்கும். எத்தனையோ பேத்துக்கு சின்ன குழந்தைங்க இருக்கும், வீட்டில் பேரன் பேத்தி இருப்பாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அடேங்கப்பா இப்போவே இது பண்ணுறான், இது செய்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிங்கும்போது அடுத்த தலைமுறை வந்து நம்மளோட அட்வான்ஸ்டாக இருக்கணுங்கிறத நம்ம ஆசை. அப்போ அட்வான்ஸ்டான விஷயம்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்கங்கிறத நம்ம ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த அட்வான்ஸ்டான விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமையும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது பேசிக். சரி, இப்போ வந்து டாபிக் உள்ள போகலாம். இப்போ வந்து இது ஒரு மீட்டிங், ஒரு சபை, சத்சங்கம்னு சொல்லலாம். இங்கே வந்து சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வந்து அரசியல் இல்லையா? இது அரசியல் இல்லையா? இல்லை, அரசியல் தான். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நான் தான் சொல்கிறேன், நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கனால தான் வந்து எதிர்த்தரப்பினர் நம்மளோட அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அரசியல் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து கட்சி அரசியல், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இன்னொன்று இயக்க அரசியல். இயக்க அரசியலுங்கிறது விவேகானந்தர் செஞ்சது இயக்க அரசியல் தான். இயக்க அரசியல் வந்து எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க, அதே மாதிரி வந்து பதவிக்கு வர மாட்டாங்க, ஓட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் அதுவும் அரசியல் தான். அதே மாதிரி கட்சி அரசியல் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சது, பேப்பரில் வர்றது எல்லாமே. ஸோ இயக்க அரசியல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பெரிய சப்ஜெக்ட். இது வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த இயக்கம்ங்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ எதிர்த்தரப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இயக்க அரசியல் பண்ணுறதுக்கு திராவிடர் கழகம் அந்த மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயக்க அரசியல் பண்ணுறதுக்கு ராஷ்ட்ரிய சுயம் சேவ் சங்கம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க அரசியல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. காங்கிரஸ் இருக்கும்போதும் அவங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க. இப்போ பிஜேபி இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க. நாளைக்கு அலையன்ஸில் யாராச்சும் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க. இயக்க அரசியல் இருக்கிற முடியும் தான் அதை சார்ந்த கட்சியும் அதை சார்ந்த சித்தாந்தமும் இந்த உலகத்தில் இருக்கும். அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமான பொறுப்பில் நம்ம இருக்கோம். அதே மாதிரி நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10-11 வருஷமாக தான் கண்டினியூஸாக ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மெஜாரிட்டி ஆட்சியில் இருந்ததே இல்லை. அப்போல்லாம் அதுக்காக வந்து நம்ம சித்தாந்தம் அழிஞ்சு போயிடுச்சிங்களா? அழிஞ்சு போகாமல் இருக்கிறது நம்மளை மாதிரி ஆட்கள் பார்த்துக்கிட்டது தான். இந்த மாதிரி இவர் 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு, இன்னும் ஒரு இடத்துல அவங்க 10 வருஷமாக பண்ணிகிட்ருப்பாங்க, சிலர் 50 வருஷமாக பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கெல்லாம் இருக்கிறனால தான் இருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாமிய மதம் உங்களுக்கு வந்து மிடில் ஈஸ்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ட்ராவல் ஆகி உலகம் ஃபுல்லாக ஒன்றுனா பிடிச்சிட்டு வர்றாங்க. ரெண்டு மதமே, இஸ்லாமியும் கிறிஸ்தவம் வந்து நாடு பிடிக்கிறது தான் அவங்களோட பேசிக் அஜெண்டா. அது எப்படி வேணால் பிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து போர் மூலியமாக பிடிச்சாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கல்வி கொடுக்குறேன், சர்வீஸ் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், வேலை வாங்கி கொடுக்குறேன், பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன், சில இடத்துல பயப்படுத்தியும் அவங்க வந்து மதம் மாட்டுறாங்க. அவங்க வந்து இது மாதிரி பிடிச்சிட்டே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து பெர்ஷியா வர்றாங்க. அங்கே ஜொராஸ்ட்ரியன் மதம் இருக்குது, அதை வந்து அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்றாங்க, ஈராக், லெபனான், இது மாதிரி ஒவ்வொரு நாடாக பிடிச்சிட்டே வர்றாங்க. வெறும் 210 வருஷத்தில் ஆப்கானிஸ்தான் முடிய வந்துட்டாங்க. அவங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு 500 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஏன் 500 வருஷம் தேவைப்பட்டுச்சுன்னா, நம் முன்னோர்கள் எத்தனையோ பேர் செத்துருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து தங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டு நம்ம மதத்தை காப்பாற்றிருக்காங்க. மாடர்ன் டே செயின்ஸ்னால் விவேகானந்தர் மாதிரி ஆளுகள்லாம் தெரியும். அன்றைக்கி இருந்தவங்கெல்லாம் நம்ம ரெக்கார்டு பெருசாக எழுதி வைக்க மாட்டோம், வாய் வழி தான் நம்மளுக்கு ஜாஸ்தி.
ரெக்கார்டிக்கலாக நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ரெக்கார்டிக்கலாக நல்லா பண்ணி வச்சுருக்காங்கன்னா சவுத் இந்தியன்ஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ்க்கு ரெக்கார்டிக்கலாக மெயின்டைன் பண்ண தெரியாது. சவுத் இந்தியன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம 2000 வருஷம் 3000 வருஷம் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோன்னா அங்கேருந்து தான் எடுக்கிறோம். நார்த் இந்தியாவில் ஏன் இல்லை அப்படின்னா அவங்கள மாதிரி படையெடுப்பை சந்தித்த யாருமே இல்லை. வருஷத்துக்கு 20 படையெடுப்புலாம் சந்திச்சிருக்காங்க. நம்மளாம் இங்கே சேஃபாக இருந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப எண்டில் இருந்திருக்கும். கிஃப்டட் ஒரு விதத்தில் நிலப்பரப்புனால நம்மளை காப்பாற்றிருக்காங்க அவங்க. இப்போ அவங்க ரொம்ப லூஸாக விட்டுருந்தாங்கன்னா நம்மளும் அதெல்லாம் சந்திச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அவங்க செஞ்ச தியாகங்கள்னால நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அரசியல் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஃப்ரீடம்னு என்ன? சுதந்திரமாக 1947 கிடச்சுன்னு சொல்லுவோம். ஃப்ரீடம்னு என்னங்க? அதாவது அதையும் நம்ம மிஸ்கைட் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்கு. ஃப்ரீடம்னா விடுதலை. விடுதலை கிடைச்சா ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அப்போ என்ன கிடைக்கணும்? ஒரு வேர்டு வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை நம்ம நாடக இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம பகுத்தறிவாளர்கள் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் லிபர்ட்டி. வெஸ்டர்ன் வேர்ல்டில் இது நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளே இந்த வார்த்தையை வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. லிபர்ட்டின்னு தமிழில் உரிமைன்னு அர்த்தம். உரிமை வாங்க நம்ம வந்து 2000 வருஷம் சுதந்திரம் கிடைச்ச 2000 வருஷம் ஆனாலும் நம்ம போராடிட்டே தான் இருக்கணும். சுதந்திரங்கிறது ஒன் டைம் அஃபேர். லிபர்ட்டிங்கிறது இட்ஸ் ரன்னிங் அஃபேர். இன்றைக்கி போராடணும், நாளைக்கு போராடணும், நாளைக்கு நான் செத்து போயிடுவேன், என்னோடய குழந்தை வரும், அதுக்கப்புறம் என் பேரன் வருவான். வி ஷுட் கீப் ஆன் ஃபைட்டிங் ஃபார் த லிபர்ட்டி, உரிமைக்காக. அந்த உரிமைக்காக போராடுறது தான் இந்த மாதிரி கூட்டங்கள். இது மூலயமா ஒரு சின்ன தீபம் பற்ற வச்சா கூட அது வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஜோதியாகுங்கிறது தான் ஒரு சின்ன கான்செப்ட். இங்கே இதோட 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்கிறாரு. ஒரு 10,000 பேராச்சும் வந்துட்டு போயிருக்கலாம், இல்லை 5000 பேராச்சும் வந்துருக்கலாம். அதில் ஒரு 2 பேர் இஃப் தே காட் என்லைட்டன் ஆர் லைட்டன் இட் மைட் ஃப்ளேர் அப். ஸோ அதுக்காக தான். அடுத்தது வந்து இப்போ நான் சொன்னேன் குழந்தைகள் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ இப்போ குழந்தைகள் வந்து சர்டன் வேர்ட்ஸ், சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதோட அர்த்தம் தெரியுமாங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஆன்சைட்டி, பேர்ன் அவுட், லோக்கி, மென்டலி எக்ஸாஸ்டட், ட்ராமா, வைபு, மென்டல் ஹெல்த். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க குழந்தைங்க. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, இல்லை நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. இந்த கையெடுத்து இங்கே பதிச்சாங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். கண்ணில் வந்து தண்ணி வரும், காதில் கொய்யன்னு சவுண்டு கேட்கும், 1 நிமிஷம் மூளை கலங்கி ஒரு இடத்துல உட்காருவோம், அப்புறம் அவங்க சொன்னதை அப்படியே பண்ணுவோம். பண்ணியிருக்கோமா? இன்றைக்கி அது பண்ண முடியாது. இதையும் பண்ணவும் முடியாது, பண்ணக்கூடாது. த வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச்டு. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா? இல்லை. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் இங்கே சரோஜனாவில் படிக்கிறான். பேசிகிட்டு இருந்தேன், அங்கிள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஏன்டா என்னடா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி. நான் எப்போ எந்த சைடில் போய் நிற்கிறேனோ அந்த சைடில் பஸ்ஸே வர மாட்டேது, ஆப்போசிட் சைடில் பஸ் வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரம். எனக்கு வந்து லைஃபே வந்து எனக்கு ஃபேவராக போக மாட்டேதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதை வந்து நம்ம சிரிக்கக்கூடாது. ஆமாம், வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த குழந்தையோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். உலகத்திலேயே ரொம்ப அறிவால் ரொம்ப அட்வான்ஸ்டான நாடுன்னா ஜெர்மனி அண்ட் ஜப்பான். தற்கொலைகள் அதிகமாக நடக்கிற நாடுன்னா நம்பர் 1 ஜப்பான். ஏன் அப்படின்னா, அதாவது நாலேஜ் வைஸ், ஐக்யூ வைஸ் தேர் ஆர் சுப்பீரியர், பட் மென்டல் ஹெல்த் வைஸ் தே ஆர் வெரி புவர். அப்போ இந்தியா வந்து மற்ற கண்ட்ரியை காப்பி அடிக்கலாம், ஆனால் நம்மளுக்குன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஹேபிட் வந்து காப்பி அடிக்கலாம், பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றவே முடியாது. சுட்டு போட்டாலும் நம்மளுக்குலாம் மாறாது. அதாவது இந்த தேசியம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துலாம் வர வேண்டாம். இங்கே பிறந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே பிறந்துட்டாலே சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், சிக்ஸாக இருக்கலாம். இந்த மண்ணில் இருக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. அதே வெளியே பிறந்தாங்கன்னா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது, தெரியாது அவங்களுக்கு. அது மாதிரி மென்டல் ஹெல்த்துங்கிறது இந்தியாவில் வந்து முதல்ல இருந்தே இருக்குது, இப்பையும் இருக்குது. இப்போ இந்த குழந்தைங்க தத்தளிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு ரீசன்,
குடும்பம் சிறுசாயிடுச்சு, குடும்பத்தில் ஆள் இல்லை. அன்னைக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன், பெரியம்மா கிட்ட சொல்லுவேன், சித்தப்பா கிட்ட சொல்லுவேன். வீட்டில் 10 பேர் இருப்பாங்க, இல்லை பக்கத்தில் வீடு இருக்கும், நேரில் போய் பேசுவோம், அழுவோம், சில விஷயங்கள் சொல்லுவோம், அவங்க சில ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, சில சமயம் ஆறுதல் சொல்லுவாங்க, அடுத்த நாள் ரெடி ஆயிடுவோம். இன்றைக்கி அந்த குழந்தைகளுக்கு யாருமே இல்லை. அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து செல்ஃபோன் மட்டும்தான். சரிங்களா? அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, சொந்தக்காரங்க எங்கேயோ இருப்பாங்க, இல்லை இருக்கவும் மாட்டாங்க, அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பாவே அவைலபிளாக இல்லை அப்படின்னா சொந்தக்காரங்க எப்படி அவைலபிளாக இருப்பாங்க? அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம அவங்க ஷூஸில் நம்ம இருந்து பார்க்கணும், அவங்க சோஷியலாக இருந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இது மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் சைக்காட்ரிஸ்ட். இதே நான் யூரோப்பில் இருந்திருக்கேன், யூஎஸில் இருந்திருக்கேன். சைக்காட்ரிஸ்ட் பிஸ்னஸ் வந்து நம்பர் 1 பிஸ்னஸ் அங்கே. எல்லோரும் சொல்லுவாங்க, அதாவது நான் 100 பேர் பார்த்தேன்னா 100 பேர் சொல்லுவாங்க, இந்த டேட்டில் இந்த டைட்டில் எனக்கு கவுன்சிலிங் இருக்கும்பாங்க. என்னடா கவுன்சிலிங்னு பார்த்தா தே வில் கோ ஃபார் அ சைக்காட்ரிஸ்ட். அந்த வாரம் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டிலையே பண்ணிக்குவோமே நாங்கள் அது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இப்போ இதெல்லாம் கெடுக்கிறதுக்காக தான் குடும்ப கட்டமைப்பை கெடுத்தாங்க. அப்படின்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுக்கு வர்றதுக்கு 500 வருஷம் ஆச்சு. ஆனால் வெறும் 50 வருஷத்தில் இந்தியா முழுவதும் வந்துடலாம். குடும்ப கட்டமைப்பு மட்டும் கெடுத்தா போதும், வேறு எதுவுமே தேவையே இல்லை. புரிஞ்சுங்களா? அந்த குடும்ப கட்டமைப்பை கெடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்தது, ஜாதி இருக்கா இல்லையா? ஃபேஷனாக சொல்லுவாங்க, அதனால் கேட்டுக்கலாம். ஜாதி இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். வீட்டுக்குள்ளே ஜாதி இருந்துச்சுன்னா அது நல்லது. ஸோ ஜாதி இருக்குது, குழந்தைகளுக்கு அதுவும் சொல்லிக் கொடுங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி டிவி நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது, சினிமாக்கள்லாம் வருது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு தருணத்தில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே காமனாக ஒரே ஒரு அஜெண்டாவும் நெரேட்டிவும் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா நண்பர்கள் தான் வாழ்க்கைக்கு முக்கியம், சொந்தக்காரெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டான். இது பார்த்துருக்கீங்களா எல்லாருமே? எதுக்காக இது சொல்லிகிட்டே இருக்காங்க, திரும்பி திரும்பி எதுக்காக சொல்லிகிட்டே இருக்காங்க? சொந்தக்காரன் தேவையில்லைன்னு சொன்னால் தான் குடும்பம் அழியும். 3வது ஆள்கிட்ட போய் அவன் நிற்பான். 3வது ஆள்கிட்ட நிற்கும்போது அவனை எப்படி வேணால் க்ரூம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதே சொந்தக்காரன் அப்படின்னா, இப்போ சித்தப்பாக்கும் அப்பாவுக்கும் சண்டை, ஆனால் சித்தப்பா கிட்ட போய் நான் சொன்னால் கூட சித்தப்பா வந்து நம்ம கெட்டு போகணும்னு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். எண்ட் ஆஃப் த டே மனசுக்குள்ளே அண்ணன் பையன், என்னோடய பையன், என்னோடய பொண்ணு அப்படிங்கிறது ஓரத்தில் இருக்கும். அப்போ கெட்டு போகணும் ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனால் அவங்கள விட்டுட்டு தெரு ஓரத்தில் ஒருத்தர் இருக்கார், யாருன்னே தெரியாது, அவரை நண்பராக எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் தன்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னா அவர் எப்படி வேணால் அவர் திசை மடை மாற்றலாமா? அதற்காக தான் இந்த ஏற்பாடு. குடும்பம் நண்பர்களும் தேவையில்லை, குடும்பமும் உறவுகளும் தேவையில்லை, நண்பர்கள் மட்டும் போதும். இது சினிமாலேயும் வருது, நாடகத்துலேயும் வருது, டிவி நிகழ்ச்சியில் வருது, நீங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் வரும், இது ஜென்ரலாக வரும். அப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், உறவு முறை தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்தான். அதற்கு நிறைய எடுத்துக்காட்டும் உங்கள் ஃபேமிலியில் நடந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லி காய்க்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக். இப்போ நம்ம பேச போகிற டாப்பிக்கு பேசிக். அடுத்தது நரேட்டிவ் செட்டிங், கதைக்களன் அமைத்தல். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், இது 2 விதமாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விதமாக சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். 2வது விதமாக சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஒப்பீனியன் இருக்கும். அண்ணன் தம்பி இருக்காங்க. அண்ணனுக்கு வந்து 5 குழந்தைங்க, தம்பிக்கு வந்து 100 குழந்தைங்க. அப்போ அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்குது, அது வந்து 105 பேர் சாப்பிட்லாம். அப்போ வந்து இந்த 5 பேர் பெரியவரோட குழந்தைங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் அப்பாவோட ஷேருக்கு 50% நீங்கள் எடுத்துக்கோங்க, அரைவாசி நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்கள் அப்பா இதுக்கு 50% நான் எடுத்துக்கிறேன். அப்படிங்கும்போது சண்டை வருது. அப்போ இதில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க? அந்த 100 பேர் தானே நல்லவங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வந்து இவன் வந்து 50% எடுத்துக்கிறான். அப்போ அந்த 100 பேர் தான் நல்லவங்க. இதுதான் வந்து மகாபாரதம். ஸோ அதனால் மகாபாரதம் கெட்டது. இது முதல் கதைக்களன். சரிங்களா? இதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குறீங்க? ராவணன் நல்லவன், நரகாசுரனுக்கு விழா, இதெல்லாம் அவங்கள வந்து க்ளோரிஃபை பண்ணுறது.
எதுக்காக க்ளோரிஃபை பண்ணுறாங்க? இதை க்ளோரிஃபை பண்ணுறதுனால அவனுக்கு 5 பைசா கிடைக்க போகிறதில்ல. ஆனால் என்னென்னா நம்மளை மாதிரி மக்கள் மனசில் ஒரு சின்ன இது வரும். இதே மகாபாரத கதைக்கு வந்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குறது என்ன? அஸ்பர் சனாதன தர்மம், ஹிந்து தர்மம், யார் வந்து மூத்த வாரிசுகளோ அவங்க தான் வந்து ராஜா ஆகணும். இது வந்து நம்ம தர்மத்தில் இருக்கிறது. ஸோ அதனால் எங்களுக்கு தான் நாடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. கடைசியாக கிருஷ்ணரை வச்சு பஞ்சாயத்து பண்ணும்போது எங்களுக்கு 5 ஊராட்சி கொடுன்னு தான் கேட்குறாங்க. அதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து அராஜகம் தானே, அதற்காக வந்த போர் தானே. ஸோ அதற்காக வந்த போர் வந்து நம்ம இது தான் படிச்சிருக்கோம். ஆனால் அதை வச்சு இதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம். எப்படி? இதை தான் கதைக்கலை அமைத்தல். உங்களை வந்து எப்படி வேணால் திங்க் பண்ண வைக்கலாம். மகாபாரதம் தப்புன்னு திங்க் பண்ண வைக்கலாம், நல்லதுன்னு திங்க் பண்ண வைக்கலாம். ராமன் கெட்டவன், ராவணன் நல்லவன்னு நம்ப வைக்கலாம், எப்படி வேணால் நம்ப வைக்கலாம். ஸோ அதனால் நரேட்டிவ் செட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்கிறது ஓல்டு ஸ்டோரி, புது ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி யூனோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் வந்து நம்ம வந்து 118வது இடத்துல இருக்கும். அதாவது மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி கொடுத்த பாயிண்ட்ஸ், இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் மூலயமா வர்றது தான் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இந்தியா வந்து 118. மொத்தம் அவங்க கால்குலேட் பண்ணது 144 நாடுகள். அதில் 118னா மோசமான ஒரு பாயிண்ட் தானே. சரி, நமக்கு மேலே இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி தானே கணக்கு, சரிங்களா? 8வது பொசிஷனில் இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேல் வந்து கடந்த 1 வருஷமாக போரில் இருக்குது. போரில் இருந்தாலும் அவங்க 8வது பொசிஷனில் இருக்காங்க ஹாப்பினஸ் இண்டெக்ஸில். சரி, போய் தொலையுது. இஸ்ரேலாச்சு அட்வான்ஸ்டு கல்ச்சர் வச்சுருக்காங்க, அவங்க நிறைய பணம்லாம் வச்சுருக்காங்க, அதனால் 8th பொசிஷன் அதை விட்டுடலாம். ஈராக் என்ன பொசிஷனில் இருக்காங்க? ஈராக் 101 நம்மளுக்கு மேலே. சரி, ஈரான் என்ன பொசிஷனில் இருக்காங்க? ஈரானில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சுடிதார் போட்டு வந்தாலே கொன்றுவாங்க, தலையெடுத்து கொன்றுவாங்க. பெண்கள் மூஞ்சி தெரிஞ்சால் கொன்றுவாங்க. அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க? 99. பாலஸ்தீனம் 108. பாகிஸ்தான், அதாவது கோதுமைக்கும் எண்ணெய்க்கும் கொலை பண்ணுற அளவுக்கு இருக்காங்க, அவங்க வந்து 109வது பொசிஷனில் இருக்காங்க. யுக்ரைன் 2 வருஷமாக போரில் இருக்காங்க, 111வது இடத்துல இருக்காங்க. இந்தியா 118வது இருக்குது. இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக டாக்குமெண்ட் வரும், சரிங்களா? இதை வச்சு தான் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இதெல்லாம் தேர்வில் வந்து இது தான் எழுதணும். அப்போ என்ன எழுதுவீங்க? இந்தியா இவங்களுக்கு கீழே இருக்குன்னு தானே எழுதணும். அப்போ தான் மார்க் கிடைக்கும். அப்போ இது என்ன, அவங்க அடித்தளம் அமைச்ச கதைக்களனில் நீங்கள் சிக்கிட்டு அது தகுந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ திஸ் இஸ் கால் நெரேட்டிவ் செட்டிங். இது ரொம்ப சீரியஸ். நீங்கள் அதாவது ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாமே கரெக்டுன்னு நினைக்கிறது தப்பு. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் யுஎன்ஓ, யூனிசெஃப், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் இவங்க கொடுக்குற டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டுன்னு நினைக்கிறதும் தப்பு. புரியுதுங்களா? இந்த புக்ஸை வச்சுட்டு தான் ஆப்போசிட் சைடில் பேசுவாங்க. இந்தியா வந்து 118வது இடத்துல இருக்குது, அதனால் ஆட்சி சரியில்லை, மக்கள் எல்லாம் பயத்தில் பீதியில் இருக்காங்க. ரைட்டா? இதுக்காக தான் அவங்க இது பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் நிறைய டிவி விவாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் பேப்பர், இந்த ரிசர்ச் ஸ்காலர் இவங்கெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டி பேசுவாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த மாதிரி நெரேட்டிவ் செட்டிங்லேருந்து வந்தவங்க. கால்டுவெல்லேருந்து இன்றைக்கி இருக்கிற லாயர் சரவணன் முடியும் எல்லாருமே ரிசர்ச் ஸ்காலர்ஸ் தான். அவங்க எல்லாருமே வந்து அவங்க போய் அவங்களுக்கு தேவையான காலேஜில் ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணுவாங்க, அதுக்கு சீல் வச்சு ரிசர்ச் கம்ப்ளீட்டட்னா வாங்கிக்குவாங்க. அந்த ரிசர்ச்சை வச்சு நம்மளுக்கு பாடம் எடுப்பாங்க. இப்போ அவன் எங்கே ரெஃபர் பண்ணான்னு பார்த்தோன்னா அவன் வந்து போய் அவங்களோட புக்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுப்பான். இது நம்ம குழந்தைங்க வந்து படிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்கூலில் நீங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, எல்லாம் 70 வருஷத்துக்கு மேலே சுதந்திரம் ஆச்சு, எல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் 5 பேர் வந்து விடுதலையிலேருந்து இஸ்லாமியர்கள், 4 பேர் வந்து வெஸ்ட் பெங்கால்காரங்க, கம்யூனிஸ்ட்காரங்க. இவங்கெல்லாம் போட்ட அந்த சிலபஸ் தான் நம்ம படிக்கணும். அதனால்தான் அக்பர் ஹீரோ, பாபர் ஹீரோ, ஹுமாயூன் ஹீரோ, டெல்லி சுல்தானேட் ஹீரோ, திப்பு சுல்தான் ஹீரோ. ஆனால் சாம்பாஜி யாருன்னு தெரியாது.
ராஜராஜ சோழன் யாருன்னா தெரியாது, ராஜேந்திர சோழன் என்ன பண்ணாருன்னா தெரியாது. ஸோ அவங்க கொடுத்தது நம்ம குழந்தைங்கள்லாம் படிச்சுட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் எங்கே சொல்லிக் கொடுக்கணும்? நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். புதிய கல்விக் கொள்கையில் இதெல்லாம் உள்ளே கொண்டு வர்றாங்க. அதற்காக தான் ஹிந்தி எதிர்ப்பு. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்தில் நிறைய விஷயம் மாறிடும். அதை மாறக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த போராட்டம், திசை திருப்புறது. அதற்காக தான் என்ன சொல்கிறது, ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம். அவங்க ஹிந்தி படிக்க சொல்லவே இல்லை. 22 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒன்று தான் படிக்க சொல்கிறாங்க. நீங்கள் தெலுங்கு கூட படிங்க, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டேது. ஆனால் அவங்களுக்கு தேவை ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. ஏன் ஹிந்தி இப்போ சொன்னோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்காக சண்டை போட்டாங்க. அதனால் இப்போ நம்மளும் சண்டை போடுவோங்கிறத ஒரு மைண்ட் செட் தான். சரிங்களா? அடுத்தது ஓகே, இந்த நரேட்டிவ் செட்டிங்னு பேசியாச்சு. யார் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது நம்மளுக்கு? இப்போ நம்மளுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் இது செட் பண்ணுறது? சரி, இந்த நரேட்டிவ் செட்டிங்கில் நம்மளாம் இருக்கோமா இல்லையான்னு தெரியணும். இதுக்குள்ளே நம்ம பலி ஆகிருக்கோமா இல்லையான்னு சொல்லி தெரியணும். எல்லோரும் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க நார்மலாக? 10 தான் நிறைய கேட்குது, 10, 11 அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, 1980க்கு முன்னாடி எத்தனை மணிக்கு தூங்கிட்டு இருந்தோம் நம்மெல்லாம்? சாயங்காலம் சாப்பாடு முடிச்சுட்டா தூங்கிடுவோம். அரை மணி நேரம் பேசுவோம், வீட்டில் நடக்குது, இல்லை திண்ணையில் உட்காருவோம், பல்லாங்குழி ஏதாச்சும் விளையாடுவோம். ஒரு 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் விளையாடுவோம், பேசுவோம், பாட்டிக்கிட்ட பேசுவோம், அப்படியே படுத்து தூங்கிடுவோம். சரி, 1980க்கு அப்புறம் டிவி வந்துச்சு. எப்போ தூங்க ஆரம்பித்தோம்? அதுக்கப்புறம் 8:30 மணி 9 மணிக்கு தூங்க ஆரம்பித்தோம். 7ங்கிறது 8, 9 மணி ஆயிடுச்சு. 90களின் பிற்பகுதியில் வந்து கம்ப்யூட்டர் வந்துச்சு, 10 மணி ஆச்சு. அப்புறம் 2000 ஸ்டார்டிங்கில் வந்து மொபைல் ஃபோன் வந்துச்சு, அது வந்து 12 மணி 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொபைலில் வந்து சோஷியல் மீடியா வந்துச்சு. சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இப்போ தூங்குறதில்ல, காலையில் அப்படியே குளிச்சுட்டு வேலைக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் இல்லை. உண்மை தானே? இப்போ எனக்கு 70 வயசு ஆயிருந்தாலும் நானுமே இன்னும் 10:30 மணி 11 மணிக்கு தூங்குற ஸ்டைல் மாறி இருப்பேன். நான் தப்பாக எதுவும் பார்க்கலையே. நான் வந்து மொபைலில் வந்து ராமாயணம் மகாபாரத கதாச்சலம் பார்த்துட்டு இருந்தேன். அது ரைட்டு. ஆனால் எதில் பார்க்குறீங்க? மொபைலில் பார்க்குறீங்க. எத்தனை மணிக்கு பார்க்குறீங்க? 10:45க்கு பார்க்குறேன். அப்போவே முடிஞ்சு போச்சுல்ல. நம்ம அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்ம கண்ட்ரோலில் நம்ம லைஃப் இல்லவே இல்லை. ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளே நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னா குழந்தைங்க மட்டும் நம்ம கண்ட்ரோல்லையோ அவங்க கண்ட்ரோல்லையும் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ யார் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க? ரேடிக்கல் இஸ்லாம், இவாஞ்சலிக்கல் ஃபோர்ஸஸ், கல்ச்சரல் மார்க்சிஸ்ட், குளோபல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ். இந்த 4 பேர் தான் பண்ணுறாங்க. இப்போ ரேடிக்கல் இஸ்லாம் நான் சொல்ல வேண்டாம், யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவாஞ்சலிக்கல் ஃபோர்ஸஸ் யாருன்னா சொல்ல வேண்டாம், அதுவும் உங்களுக்கு தெரியும். கல்ச்சரல் மார்க்சிஸ்ட் ஃபோர்ஸஸ் இது கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா எல்லாம் நினச்சிக்குவாங்கன்னா மார்க்சிஸ்டாக வந்தனால கம்யூனிஸ்ட் மட்டும்தான் அவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. அப்படிலாம் இல்லை. பீட்டானா இருக்குல்ல, LGBTQன்னு இருக்குல்ல, அதுவும் அதே தான். பெண் விடுதலை இயக்கம்னு இருக்குல்ல, அதுவும் அவங்க தான். இயற்கை ஆர்வலர்னு இருக்காங்கல்ல, அதுவும் அவங்க தான். சரிங்களா? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் RTI போட்டு நம்மளுக்கு உரிமை வாங்கி கொடுக்குறாங்கல்ல, அதுவும் அவங்க தான். இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஏதாவது நிறைய அவங்க இயக்கம் வச்சுருப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இயக்கம் வச்சுருப்பாங்க. அதாவது இன்ஃபேக்ட் வந்து அந்த ஏரியாக்கெலாம் இயக்கம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட சிந்தனை, அவங்களோட பேக்ரவுண்டு இதில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது ரொம்ப டஃப். மிச்சம் ஃபஸ்ட்டு 2 வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும், இது கண்ணுக்கு தெரியாது. உங்களோடையே 15 வருஷம் பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க தே வில் பி கல்ச்சுரல் மார்க்சிஸ்ட் ஃபோர்ஸஸ். அதாவது இப்போ வந்து கலாஷேத்திராவில் ஒரு சண்டை நடந்துருக்கு. சாவு மேளத்துக்கு அவார்டு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? அந்த கலைஞர்களை ரெகனைஸ் பண்ணாமா பண்ணக்கூடாதா? இது தேவையா? அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை பேசுகிறதுக்கு பதிலாக டிவிகள் இப்போ டாஸ்மாகில் வந்து 50,000 கோடி ரூபா டார்கெட் வச்சுருக்காங்க. இதை எப்படி ஒழிக்கிறதுன்னு சொல்லி விவாதம் நடத்தினா நம்ம உடம்புக்கும் நம்மளோட எதிர்காலத்துக்கும் நம்ம எதிர்கால சந்ததிக்கும் நல்லதா, இல்லை சாவு மேளத்துக்கு ரெகனைஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லதா? அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து கல்ச்சரல் மார்க்சிஸ்ட் அதுக்குள்ளே வரும். சரிங்களா? அதாவது நம்மளோட பரதநாட்டியம் கலை, கர்நாடிக மியூசிக் எங்கே வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்களோ அங்கே திணிக்கிறது, வேறு விஷயம் திணிக்கிறது. சரிங்களா? குளோபல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ன்னு யார்? கார்ப்பரேட்னா யாருங்க? அம்பானி, அதானி 2 பேர் தான் கார்ப்பரேட்.
மற்றதெல்லாம் கார்ப்பரேட் இல்லைல்ல. சன் டிவிக்கெலாம் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அவங்க 2 பேர் மட்டும்தான் கார்ப்பரேட்டாக இருக்கணும். ஸோ குளோபல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இது பெரிய டாபிக். ஆக்சுவலாக நிறைய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. சில பேர் வந்து இலுமினாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து 4 கம்பெனின்னு சொல்லுவாங்க. பிளாக் ராக்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த மாதிரி வெஞ்சர் ஃபோர்ஸஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஓன் மோர் தென் 50% ஆஃப் த குளோபல் பிஸ்னஸ். ஸோ இவங்கெல்லாம் குளோபல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன தேவை? 1991க்கு முன்னாடி நம்ம பைப்பில் தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தோம், சரிங்களா? அதை பாட்டிலில் தான் குளிக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணம். இப்போ நம்ம பாட்டிலில் குடிச்சிட்ருக்கோம். 1990க்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் தூங்கிட்டு இருந்தோம், இவங்க வந்து நம்ம லேட்டாக தூங்க வைக்கணும், இப்போ லேட்டாக தூங்கிட்டு இருக்கோம். 1990க்கு முன்னாடி நம்மலாம் வந்து வெறுங்காலில் கோயிலுக்கு நடந்து போயிட்டுருந்தோம், பாதயாத்திரை போயிட்டுருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஷூஸ் போட்டுட்டு வாக்கிங்கும் ஜாக்கிங்கும் போகணும், சரிங்களா? இப்போ பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணணுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம கையில் மொபைல் ஃபோன் கொண்டு போகணுமா, புத்தகம் கொண்டு போகணுமாங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம காலையில் இட்லி சாம்பார் வடை சாப்பிட்ணுமா, கேஎஃப்சியில் ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்ணுமா, நம்ம நன்னாரி சர்பத் குடிக்கணுமா, கொக்கோகோலாவும் பெப்சி குடிக்கணுமா, இதெல்லாம் தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எப்படி டிசைட் பண்ணுவாங்க? நம்ம ஊருக்கு வருவாங்க, நம்மளோட ரிசோர்ஸஸ் எடுத்துக்குவாங்க, நம்மளுக்கே விற்பாங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றுவாங்க. 1971 ஒரு ரிப்போர்ட் வருது, நெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும், இட்ஸ் வெரி பேட் ஃபார் த ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ இருந்தே நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ், ஆயுர்வேதிக், சித்தா, இவங்கெல்லாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நெய் கோகோனட் ஆயிலெலாம் சாப்பிட்லாம், அதனால் வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வராது, என்ன சொல்கிறது, லிப்பிட் ப்ரொஃபைல்லாம் மாறாது, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க வந்து இதே மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ், ஸ்காலர்ஸ் இவங்களை வச்சு நம்மளை நம்ப வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் நெய்யெல்லாம் சாப்பிடாம பண்ணிட்டாங்க. சடனாக வந்து என்னாச்சு அப்படின்னா 2021 யுனைடெட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இல்லை நெய் நல்லது, நெய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இன்ஃபேக்ட் ஹார்ட் அட்டாக் கம்மியாகும். இதுதான்டா நாங்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ அவங்க சொன்னது அதையும் கேட்டோம், சரிங்களா? நடுவில் நிறைய பேர் வந்து நெய் சாப்பிட்றது, வெண்ணெய் சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ திரும்பி அவங்க வந்து சரி பொழைச்சிப்போ சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம சாப்பிடுவோம். அப்போ வந்து நம்ம எது ஸ்ட்ராங்காக இருக்கோமோ, எது நம்மளுக்கு தெரியுமோ அது கூட அவங்க சொல்லி தான் அவங்க செய்ய வைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம வந்து குங்குமம் போட்டு வைக்கணுமா, ஸ்டிக்கர் போட்டு வைக்கணுமாங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எத்தனை பெண்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணது தான். குங்குமம் வச்சா இங்கே புண்ணாயிரும். டெர்மட்டாலஜிஸ்ட், உங்களோட ஸ்கின் டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனையே குங்குமம் வைக்கிறது தான். ஸோ ட்ரை டு சேஞ்ச் டு ஸ்டிக்கர். உங்களோட மாடல்ஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மாடல்ஸ், சினிமா ஆக்ட்ரஸ் அவங்கெல்லாம் பொட்டு வைக்க மாட்டாங்க. அப்போ ஸ்டிக்கர் பொட்டும் வைக்காமல் முழுக்கடியாக போகிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நம்ம கொலுசு போடணுமா இல்லை பேண்டு போடணுமா எல்லாமே அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் வந்து குளோபல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ். இவங்க அதாவது கல்ச்சரல் மார்க்சிஸ்ட் பக்கத்துலேயே இருப்பாங்க, குளோபல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் உங்கள் பாக்கெட்குள்ளேயே இருப்பாங்க. அதனால் இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மீடியா வந்து ஒரு சில நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேடிக்கல் இஸ்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பீஸ் அண்ட் ஈக்குவலிட்டி, அமைதி மார்க்கம், கரெக்டுங்களா? இவாஞ்சலிக்கல் ஃபோர்ஸஸ், சர்வீஸ் அண்ட் கம்பேஷன். கல்ச்சரல் மார்க்சிஸ்ட் ஃபோர்ஸஸ், ரெவல்யூஷன் அண்ட் கிளாஸ்லெஸ் சொசைட்டி, நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட், சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவங்க செட் பண்ணது. அப்போ அவங்க வந்து நம்ம மதத்துக்கும் செட் பண்ணியிருக்காங்க ஒரு இது. ஹிந்துன்னா என்ன? பிராமணிசம் அண்ட் பேட்ரியார்சி, பிரிவினைவாதம், ஜாதியவாதம், பிராமணிசம், இதுதான் ஹிந்துவிசம். இதுதான் அவங்க செட் பண்ண நரேட்டிவ்ஸ். இதுதான் இன்றைக்கி வந்து நீங்கள் படிக்கிற புக்கு, நியூஸ் பேப்பரு, நீங்கள் பார்க்குற மொபைல், நீங்கள் பார்க்குற சினிமா, நீங்கள் பார்க்குற டிவி, நீங்கள் கேட்குறது, காதில் கேட்குறது எல்லாமே அவங்க செட் பண்ண நரேட்டிவ்ஸ் தான். அவங்க செட் பண்ண நரேட்டிவ்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்ம இளைஞர்களுக்கு டைரெக்டாக பாதிக்கும். நீங்கள்லாம் கொஞ்சம் தப்பிச்சிருவீங்க, இல்லைப்பா நான் பொட்டு வச்சுக்குவேன், சாரீ கட்டிக்குவேன்,
அதே மாதிரி நான் வந்து கோயிலுக்கு போகும்போது வேட்டி சட்டை போட்டுக்குவேன், கோயிலுக்கு சட்டை போடாமல் போகணுன்னா சட்டை போடாமல் போவேன். அதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஆனால் குழந்தைகள் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க என்னென்ன நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். கடைசியாக அதை எப்படி மாற்றணுங்கிறதும் மாற்ற முயற்சிக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட லட்சியம் என்ன, அவங்க செட் பண்ண நரேட்டிவ். அதாவது மணி மைண்டட் லைஃப், லக்ஸரி அண்ட் கிராண்ட்னஸ். நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சினிமா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வர்ற எல்லா சினிமா நீங்கள் எந்த மொழி வேணால் எடுத்துக்கோங்க. ஹீரோ வந்து ரோல்ஸ் ரைஸ் காரில் தான் வருவார், திடீர்னு வந்து சாப்பரில் வந்து இறங்குவார், சடனாக வந்து பாட்டு பாட வந்து ஆர்ட்ஸ் போயிடுவார், திரும்பியும் சண்டை போடுறதுக்கு வந்து கென்யா போயிடுவார். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், கண்ணில் பார்த்துட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணால் ஹீரோ, அப்போ ப்ராஸ்பரிட்டி. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பட்ஜெட் செலவாகும்? ஒரு 10 கோடி ரூபா செலவாகுமா? அப்போ அதை எப்படி சம்பாதிக்கணும்? அதுவும் சினிமாலே சொல்லி கொடுக்குறாங்க. நோகாமல் கஷ்டப்படாமல் வேர்வை சிந்தாமல் இந்த 10 கோடி ரூபாயோ 20 கோடி ரூபாயோ நீ சம்பாதிக்கணும். அதற்கு சினிமா ஹீரோஸ் எல்லாமே வந்து குறுக்கு வழி மட்டும்தான் எடுப்பாங்க. யாருமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி காமிக்கவே மாட்டாங்க. அதாவது செலவு பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை எப்படி கேவலமாக திருட்டனமாக சம்பாதிக்கணுங்கிறது அதையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ லக்ஸரி ஆர் கிராண்ட்னஸ். அடுத்தது சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. யோலோ. யோலோன்னு என்ன? யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ போகிறோம். எப்பெல்லாம் இதை சொல்கிறாங்களோ அப்போல்லாம் நம்ம மண்டையை செலவு செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தனை, தம்பி ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கையில் வாழ போகிறோம், பசங்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தாய்லாந்து ட்ரிப் போயிட்டு வர்றோம், அப்பா கிட்டேருந்து ஒரு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வா. இதில் 1 லட்ச ரூபா பெரிய விஷயம், தாய்லாந்து போகிறது பெரிய விஷயம். ஆனால் முன்னாடி என்ன சொல்லிடுறாங்க? ஒரே ஒரு தடவை தான் வாழ போகிறோம். இது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளாம் 5-6 தடவை வாழ்ந்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ மட்டும்தான் ஒரு தடவை வாழ்ந்துட்டுருக்கோம், இந்த மாதிரி இது வந்ததுக்கப்புறம் தான். சரிங்களா? அதுக்கு பேர் யோலோ. இங்கிலீஷில் சொல்லுவாங்க பசங்க, நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோனா யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ்.